கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அருமையான ஒரு வாக்கு தத்தம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்றெல்லாம் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆனால் இந்த வாக்கு தத்தம் ஒரு அருமையான வாக்கு தத்தம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், நித்திய மாட்சிமை, நித்திய மாட்சிமை, என்றென்றைக்கு மாட்சிமையோடு இருக்கும்படியாக உடைய பெயர் புகழ் என்று சொல்லி நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று சொல்லுகின்றார். தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அப்போ தலைமுறை தலைமுறையாகவும் கூட நம்மை குறித்து மகிழ்ச்சியாக சொல்லப்படும்படிக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் நம்மை வைப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், இன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவருடைய பெயர் பாருங்களேன், நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறை தோறும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். இயேசு மகாராஜா கூட இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா திசைகளிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு வந்து பந்தி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் பாருங்களேன், நித்திய மாட்சிமை. ஆண்டவர் ஆபிரகாமோடு அன்றைக்கு சொன்னார், அன்றைக்கு உடன்படிக்கை செய்தார். ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், திரும்பவும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் பெயரை சொல்லி அவர்களோடு வந்து பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து தானியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ராஜா சொல்றாரு, அவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்திற்கு முந்தின வசனம் பாருங்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும். பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட எல்லையிலிருந்து தூக்கி எடுத்து இப்படிப்பட்ட நித்திய மாட்சிமையை, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாராம். பாருங்களேன், நெகிழப்பட்டது, கைவிடப்பட்ட நிலை, ஒருவரும் கடந்து நடவாததுமா இருக்கிற ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையில இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து நித்திய மாட்சிமையாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, உன்னை ஒடுக்கினவர்களும் பாருங்களேன், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன செய்தாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ அவர்களை ஒடுக்கினவர்களும் கூட வந்து சொல்றாங்க, அவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமான, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கை இப்படி மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டதாக, நெகிழப்பட்டதாக நீங்க இருக்கலாம். ஒருவருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு எல்லையில, எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்ட நிலையில், அதான் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையோ தெரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அவர் உங்களை நித்திய மாட்சிமையாக வாழ வைக்க, அதாவது நித்திய மாட்சிமையோடு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களுக்கு விரும்புகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில, மற்றவர்களால் நெகிழப்பட்டதும் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டதுமான நிலையில இருப்பார்கள் என்றால், நீர் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கைதூக்கி விடுவதோடு அவர்களை நித்திய மாட்சிமையாக வைப்பேன் என்று சொல்லி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்படியே ஒவ்வொருவரையும் நினைத்தருளும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக இல்லையா, ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று எல்லாராலும் சொல்லப்படுவீர்கள்.
பிரியமானவர்களே, அதனோடு கூட நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கலாம், அல்லது எழுதுறதுக்கு இன்னும் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். 12th பிள்ளைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க, இல்லை 10th பிள்ளைகளும் சிபிஎஸ்சி எழுதிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் எழுதுவதற்கு அந்த மார்ச் மாதத்தில் ரெடியாகி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களுக்காக நம்ம எல்லாரும் இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் தேவ சமூகத்தில் நம்ம போராடி ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்தான் அந்த உபவாச கூட்டம். எனவே நிச்சயமாக இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பார். விசுவாசத்தோடு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.